வணக்கம், நான் தான் Deepan. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Gopro Hero9 வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம். அன்பாக்சிங் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஸ்பாட்டில் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதை செக் பண்ணி பார்த்தா வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். சாம்பிள் ஃபுட்டேஜ்லாம் நான் இதில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க பார்க்கலாம். சரி, ஓகேங்க. Gopro Hero9 ஒரு வழியாக கிடச்சிருச்சு. ரொம்ப நாளாக நம்ம ஆசைப்பட்டது இன்னைக்கு கிடச்சிருக்கு. ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், இப்படி என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேமரா கூட பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது. அப்புறம் ஒரு மேனுவல் புக்கு. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இது ரெண்டு தான் இருக்குது. அப்புறம் இங்கே கேமரா, ஒரு பேட்ரி, அப்புறம் சார்ஜர், அடாப்டரு. ஸோ கேபிள் மட்டும்தான் இருக்குது, அடாப்டர் இல்லை, நம்ம போட்டுக்கிறது தான். அண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்மெட் மவுண்ட்டு, இதுலேயும் ஒரு மவுண்ட்டு, அப்புறம் அவ்வளோதான் போட்டு. ஓகேண்ணா, கேமரா எடுத்து சரி, பார்த்திங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட்டு, அப்புறம் பேட்ரி இருக்குது. ஃபஸ்ட்டு மெமரி கார்டை போட்டுருவோம். அதில் இது ஸ்டிக்கரில் பிரிக்கல. ஸோ எல்லாமே அப்படியே இருக்குது. ஏன்னா ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் அந்த கேமரா. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, வெயிட் இல்லாமல் பொசிஷன்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, பட்டு நல்லாயிருக்கும், யூஸ் பண்ண நல்லாயிருக்குங்க, யூஸ் பண்ண நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து ஹெல்மெட் மட்டும் தனியாக வாங்க தேவையில்ல. ஸோ இதில் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நான் சொல்ல முடியாது, ஏன்னா நான் இன்னும் அவ்வளோக்கா யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அது ஒரு ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ போட்டுடலாம். சரி, ஓகே. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதில் வந்து நம்ம ஹெல்மெட் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து பவர் பட்டன் இருக்குது, இங்கே ஷட்டர் பட்டன் இருக்குது. ஸோ கேமரா ரெக்கார்டு ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி லென்ஸு, முன்னாடி ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்கும். அதாவது இப்படி செல்ஃபி எடுக்கிற மாதிரி நீங்களே இப்படி வச்சு நம்ம பிளாக் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஸ்க்ரீன் டச்சு தான், ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டச் தான், முன்னாடி ஃபுல்லாக டச் தான். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து இங்கே இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஓப்பன் பண்ணுறது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா பேட்ரி, இந்த பேட்ரி வந்து ஓகேவாக இருக்குது, சார்ஜ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எஸ்டி கார்டு வந்து இந்த இதில் இருக்குது இல்லையா, ஸோ இதில் எஸ்டி கார்டு போட்டுக்கணும். பேட்ரி வந்து இப்படி வச்சு இப்படி அழுத்தி விட்டால் முடிச்சு. அப்புறம் இதை போடுறப்பே அதே மாதிரியே இழுத்து விட்டு தான் நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் பழகிற வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பழகிட்டோம்னா அப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த கோப்ரோ. இது கூட பார்த்திங்கன்னா இன்னொன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து இதுலேயே சொல்லிட்டுனா வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிடும். அதுக்காக இந்த போயா மைக் வாங்கியிருந்தேன். இந்த மைக் கொஞ்சம் நல்ல லென்த்தாக இருக்கும். ஸோ இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, இப்போ ஏதாவது பைக் ரிவ்யூ இல்லை அந்த மாதிரி ஏதாவது கேமரா கொஞ்சம் லாங்கில் வச்சு நம்ம எடுக்கிறப்ப நமக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மைக் வாங்கினது. இதோட ஃபுட்டேஜும் இதில் இருக்கும். ஸோ சாம்பிள் ஃபுட்டேஜும் இதில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மேனுவல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாம்ப் ஒன்று இருக்குது. இது போட்டிங்கன்னா நல்லா இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. லெதர் தான், நல்லா இருக்குது. இது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைக் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் இந்த மைக்கு. நம்ம மைக் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் நம்ம மைக்கோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம மைக்கு வந்து மைக்கு கீழே விட்டுட்டே ஒரு நாள் போட்டு மைக்கு வேறு கீழே விட்டுட்டே ஒரு நேரம் பேசிகிட்டு இருந்துட்டுங்க, பார்க்கவே இல்லை. இது பார்த்திங்கன்னா இந்த மைக் வந்து கொஞ்சம் அதை விட சின்னதாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். பட் லென்த்து பாருங்கள் எவ்வளோ ஒயர் இருக்குதுன்னு. ஸோ லென்த்து நல்லா லென்த் வரும். இந்த இது வந்து சாம்பிள் ஃபுட்டேஜ் இதில் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. சரி ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஸோ எல்லாமே வாங்கியாச்சு. இந்த மைக்கும் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வாங்கியிருக்கு. இந்த மைக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்துக்காக பார்த்திங்கன்னா இந்த மைக் வந்து வாங்கியிருக்கு. இது வந்து போயா மைக்கு. இந்த மைக்கோட டீட்டெயில் அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இப்போ லாக்டவுன் வேறு. ஸோ டக்குன்னு கடையை க்ளோஸ் பண்ணணும், அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும், அதனால தான். சரி வாங்க பார்க்கலாம். மைக் அடாப்டர் இன்னும் வாங்கலை. ஸோ நம்ம அக்சசரிஸ் எதுவும் நமக்கு கிடைக்கல. நேற்று நம்ம அவசரமாக தெரிஞ்சாலும் நமக்கு கிடைச்சது இது மட்டும்தான். இது கிடைச்சதே பெருசு அப்படிங்கிறப்போ சரி ஓகே, அக்சசரிஸ் எதுவுமே உடனே கிடைக்கல. சரி ஓகே அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டுச்சு. நான் வந்து எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுருக்கேன். ஆனால் அது எந்தளவுக்கு அப்படின்ட்டு எனக்கு தெரியலைங்க. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்னங்க லாக்டவுனுன்னாங்க, வண்டி போயிட்டு தாங்க இருக்குது. ஸ்டேபிலிட்டி அந்த இது எல்லாமே இதில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க கரெக்டாக. டூல் இருக்குது. ஸோ அந்த பக்கம் ஒரு கடை இருக்கும், அங்கே போய் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பட் லாக்டவுன். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எதனால் கோப்ரோ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசு விட்டதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொபைல் எடுத்திருப்பேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் ஆகிடுச்சு. அதாவது அந்த ஸ்டேபிலிட்டியே இல்லை. இப்போ வந்து நம்ம ரோட்டில் ஓட்டுறப்போ வந்து அந்த மேடு பள்ளம்லாம் வரப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கேமரா ஆடிடுச்சு. அது வந்து பார்க்கவே நல்லா இல்லை. அப்படிங்கிறப்ப தான் சரி ஓகே ஸ்டேபிலிட்டி இருக்கும், அதாவது மொபைலோட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். சரி இல்லை அதுதான் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதனால தான் பார்த்திங்கன்னா ஸோ ஓட்டு மாதிரி ஒன்று பண்ணலாம், அதில் வந்து ஃபேமிலிஸ் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதையே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரியாக 6:20. செக் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து பாதி நிமிஷம் நான் பேசவே இல்லை, கொஞ்ச நேரம் தான் பேசினேன். பேசுறது மட்டும்தான் மேக்ஸிமம் வீடியோவில் போகிறமாக இருக்கும். அதுவும் வின் ஆயிஸாக இருந்ததுன்னா ஒன்லி செக் மட்டும்தான். ஸோ எதுவும் உங்களுக்கு வராது. அதனால் டேங்கர் இப்போதைக்கு கழட்ட முடியாது. ஸோ அப்புறம் கழட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. பட் அப்போதைக்கு ஓகேவாக இருந்ததுன்னா கழட்டினாலும் கழட்டிடலாம், பார்ப்போம். அந்த லைட் தெரியலைங்க, கரெக்டாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு தான், கொஞ்சம் ரோடு மோசமாக தான் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கல்லுக்கல்லாக தான் இருக்கும் ரோடு. ஸோ இதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான்.
ஓகேங்க, ரிங் லைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாகவே வீடியோ போடுறேன். ஏன்னா அது பத்தாது. ஸோ அது ஃபிட் பண்ணுறது அது இது நிறையா இருக்குது. அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். சரி ஓகேங்க, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபன். நன்றி, வணக்கம், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.